ரதியக்கா அடுப்படியில் குயிக்காக ஒரு கத்திரிக்காய் சட்னி செய்வோம். அக்கா வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 5 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். காஞ்ச மிளகா அக்கா வந்து ஏன் காம்போடு போடுறேன்னா அதில் உள்ள விதையெல்லாம் கொட்டி சீக்கிரமாக வதக்கும் போதே கருகிற மாதிரி ஆயிரும் அந்த விதை. அதனால் அக்கா காம்போடு போட்டுப்பேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ அக்கா அடுத்து போடுறது நம்ம கத்திரிக்காய் தான் போட போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கொஞ்சம் கீத்துக்கு தான் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா இந்த இவ்வளோ புளி போடுறோம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். பெரிய ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் சுவக்க. அவ்வளோதான். கத்திரிக்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் லைட்டாக காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு ஒரு 2 பெரட்டு பரட்டணும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இவ்வளோ பரட்டினா போதும். ரொம்ப பரட்டாமல் அந்த பச்சையாக இருக்கணும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம மிக்சியில் போடலாம். அவ்வளோதான். ஆறிச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இந்த மல்லி இலை வந்து பச்சையாக மாறாமல் இருக்கணும், க்ரீனிஸாக. அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். அக்கா அடுப்பில் இப்போது ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கிறேன். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு மொத்தத்துக்கு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன். அதை போடணும். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் லைட்டாக போட்டு வதக்கிட்டு வெளியே போயிருந்தோம். ரொம்ப தொண்டை கட்டியிருக்கா அக்காவுக்கு. அவ்வளோதான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அக்கா. ஒரு காஞ்ச மிளகாய் லைட்டாக போட்டு வதக்கிடுங்க, கொஞ்சம் வாசனைக்கு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றுவோம். இப்போ தாளிசத்தை சட்னியில் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இந்த கத்திரிக்காய் சட்னி ரதியக்கா மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள். அக்கா மெத்தடில் எப்படி இருக்குன்னு. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். 2 மினிட்டில் ரெடியாக வர இந்த கத்திரிக்காய் சட்னியை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ரசம் சாதம் இது வெறும் ரைஸில் கீயில் போட்டு நல்லா பசஞ்சாப்பெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் மட்டும் நல்லா பிஞ்சாக இருக்கணும்ப்பா. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லி, வெறும் கீ ரைஸில் நல்லா சூடு சாதத்தில் கீயை போட்டு இந்த கத்திரிக்காய் சட்னியை போட்டு புரட்டி சாப்பிட்டா ரொம்ப 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 ருசியாக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மினிட் சட்னி ரெடி.